Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஷாஹி துக்டா. இது பிரெட்டால செய்ற ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு panல 2 கப் பால் ஊத்திக்கோங்க. அப்ராக்ஸிமேட்டா 1/2 லிட்டர் பால். ஸோ இப்போ இந்த பால் வந்து நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். நல்லா பாயில் ஆனோடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணுறோன்னா ரப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷாஹி துக்டா ரெசிபிக்கு இதுவும் ஒரு மெயினான ஸ்டெப்பு. அடுத்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம பால் வந்து நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே பாயில் பண்ணோம். பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊற்றுற அளவில் வந்து பாதியாக குறைஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே குக் பண்ணணும். இப்போ நம்ம ரப்ரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாகவும் சர்வ் பண்ணலாம் ப்ரெட் மேலே, இல்லைனா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸ் எல்லாமே இதை மாதிரி ட்ரிம் பண்ணிவிடுங்க. சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 2 சைடுமே வந்து பட்டர் தடவி நல்லா டோஸ்ட் பண்ண போகிறேன். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்டை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டீப் ஃப்ரையிங் நான் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து இதை மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து ட்ரையாங்கிளாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/4 கப் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் சுகர் ரெண்டும் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை வந்து இந்த சுகர் சிரப்பில் ஒரு சைடும் 10 செகண்ட் போட்டு எடுத்து வைக்கணும். 10 செகண்ட் மேலே போடாதீங்க. ரொம்ப நேரம் போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்வீட்டில் வந்து சுகரோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மில்க், அந்த ரப்ரியோட டேஸ்ட் வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ 10 செகண்ட் மேலே போடவே போடாதீங்க. குவிக்காக வந்து ப்ரெட் வந்து சுகர் அப்சார்ப் பண்ணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்ரியை இது மாதிரி ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா கார்னிஷிங். ஸோ நான் வந்து சாப்டு ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்து கார்னிஷ் பண்ணேன்னா, ஆல்மண்ட்ஸ்க்கு பதில் வேணும்னா நீங்கள் பிஸ்தா இல்லை கேஷ்யூ கூட அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நம்ம சூப்பரான ஷாஹி துக்டா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.